வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர் ஜாதகத்தை வாங்கினோடனே அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்மந்தம் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சம்மந்தம் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த 6ஆம் இடத்தை செவ்வாய் புதனை சனி பார்க்குறாரு, அதாவது நிகழ்கால சனி பார்க்குறாரு. அப்போ வேலையில் பிரச்சனை வரும். அப்போ அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு யாராவது கோபிநாத்துங்கிறவரால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு, ஐயா கோபிநாத்தால் தான் பிரச்சனை, ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்கு எனக்கு வேறு பக்கம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார், திரும்ப நான் வேறு ஒரு இடத்துக்கு மாறணும், அதே இடத்துக்கே மாறணும். இப்போ அவர் கோபிநாத் நினச்சா எனக்கு அதே இடத்துல எனக்கு போஸ்டிங் போடலாம், கோபிநாத் நினச்சா அதே இடத்துல போஸ்டிங் போடலாம், அவர் எனக்கு சம்மதிப்பாரா, கோபிநாத்தை போய் நேரில் பார்க்கலாமா, அவர் தான் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார், ஸோ திரும்பவும் நான் கோபிநாத்தை பார்த்தா நடக்குமா, ஏற்கனவே எனக்கு அவருக்கு ஒத்து போகாது, இந்த கோபிநாத்தால் தான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸோ கோபிநாத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெட்டியார் சத்திரம் திண்டுக்கல் பக்கத்தில் ரெட்டியார் சத்திரம்ங்கிற ஊரில் கோபிநாத சுவாமி கோயில் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை யார்? கோபிநாத். ஸோ கோபிநாத சுவாமியை பார்த்துட்டு ஒரு 40 பக்கம் நோட்டை கிழிச்சு போட்டுட்டு, ஸோ வேலையில் இடையூறு ஏற்படுறதுக்கு ஏற்ற ஸ்தலமே அதுதான். இவருக்கு பிரச்சனையே கோபிநாத சுவாமி தான், அவரை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோபிநாத்துங்கிறவரை சந்திக்க போகும் பொழுது நோட்டை கிழிச்சு போட்டு போங்க. சனிக்கிழமை போங்க. போகிறது சனிக்கிழமை. ஐயா நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறது இல்லை, சனிக்கிழமை கண்டிப்பாக அந்த கோபிநாத் மனம் மாறி உங்களை திருப்பி அதே இடத்துக்கு போஸ்டிங் போட்டுருவார். இதான் பரிகாரம். திரும்பவும் அதே இடத்துக்கு மாறி வந்துட்டார். ஸோ அவரை சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க. திரும்பவும் ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கைக்கே மாறிட்டார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் கொடுத்து அவரை மாற்றிய ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு.